வந்து வாங்குறதுக்காக புது ஆளுங்கள எல்லாருமே வந்து வர வைக்கிறாங்க நம்ம பைரவி. அத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க. அவங்க நெறைய பணம் குடுத்து வந்து ரூ. 30,00,000க்கு மேலேயே வந்து அந்த வாழைத்தார வாங்கிடுறாங்க. அத பார்த்து வந்து எல்லா அதிர்ச்சியுமா பார்க்குறாங்க. எப்படி பைரவி இதெல்லாம் நடக்கும்? இதெல்லாம் நடக்கும். நீ இங்க இருக்கிற ஆளுங்களே இப்போ வந்து பார்த்துட்டு இருந்தா வியாபாரம் எப்படி நடக்கும்? வெளியூர் ஆளுங்களையும் பார்க்கணும். எல்லார்கிட்டயுமே வந்து பிசினஸ் பண்ணணும். அப்பதான் உன்னோட பிசினஸ் நல்லபடி நடக்கும். சீக்கிரமாவே உனக்கு எல்லாமே விற்பனை ஆகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டு பைரவி ரொம்ப தேங்க்ஸ் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் நன்றி சொல்றாரு. இதெல்லாம் பார்த்து இசைக்கு செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. வந்தவங்களெல்லாம் வந்து இசைக்கு கூட்டு வந்த ஆளுங்கலாம் வந்து அவரை பயங்கரமா திட்டுறாங்க. இப்படி பண்ணிட்டியே, ஒழுங்கா ரூ. 20,00,000 கொடுத்துருக்கலாம். 1,00,000க்கு ஆசைப்பட்டு எங்களை பிசினஸ்லாம் கெடுத்துட்டியே, இதுக்கப்புறம் எங்க மூஞ்சியே முழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க. இதனால இசைக்கு செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த பைரவியை முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அப்பதான் வேலைக்கு ஆகும். இந்த பைரவி இருக்கிற வரைக்கும் அந்த ஆறுமுகத்தை ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. இங்க ஆறுமுகம் வந்து பைரவிக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. பைரவி அப்படின்னு சொல்லிட்டு, பைரவி வந்து இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற, உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. உன் அப்பா கிட்ட கேட்டேன், அதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில புக்ஸுங்க, அதுக்கப்புறம் தேவையானது எல்லாமே கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து பைரவி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. சிந்து வந்து என்ன பண்ணுறாங்க, சிவா கூட வந்து போகணும்னு நினைக்கிறாங்க. சிவா வந்து நான் கான்ஃபரன்ஸ்க்கு போகிறேன், அதனால் நீ இங்கேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் வந்து சிந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சிந்து தனியாக இருக்கிறத வந்து எல்லாத்தையுமே வந்து யோசனை பண்ணுறாங்க. வந்து ஸ்னேகா வந்து எப்படியாவது வந்து சிவாவை இங்கேயே இருக்கிற வரைக்கும் இங்கேயே கொஞ்சம் நேரம் இருக்க வைக்கணும். அப்போ தான் வந்து சிந்துவை ஈஸியாக வந்து அந்த ரவுடிஸை வச்சு தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து நிறைய பேரெல்லாம் அனுப்பிச்சி விட்றாங்க அவங்களோட கான்ஃபரன்ஸில் கேள்வி கேட்க. அதெல்லாம் அவங்க கேட்டு டைமை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஸ்னேகா. எப்படியும் அந்த சிந்து வந்து தூக்கிடணும் இன்றைக்கி அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதனால் நிறைய ஆளுங்களெல்லாம் வந்து அனுப்புகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயுமே வந்து சிந்து என்ன பண்ணுறாங்க, சுதாரிச்சுட்டு வந்து கதவை திறக்காமல் பத்திரமா இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து சிவா வந்து கதவை திறக்காமல் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. சிந்து ஓடி வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க. உனக்கு என்ன ஆச்சு சிந்து அப்படி சொல்லிட்டு சிவா கேட்குறாரு. நான் ரொம்ப பயந்துட்டேன் டாக்டர், நான் சாப்பிட கூட சாப்பிடல தெரியுமா. ஏன் சிந்து அப்படின்னோடனே, இல்லை யாரோ வந்து நான் என்னை கூப்பிட்டாங்க, கதவை தட்டினாங்க, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே புது இடம்லாம் அதான் நீ பயந்துருக்க, வேறு ஒன்றும் இல்லை டாக்டர், எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு டாக்டர் அப்படின்னோடனே, நல்ல காலம் நீ கதவை திறக்காமல் இருக்கிறது நல்லது, ஆனால் சாப்பிடாம கூட இருந்திருக்கே, சரி வா சிந்து நம்ம வெளியே போய் ஜாலியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே சிந்துவும் சிவாவும் வந்து எல்லா இடமும் சுற்றி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சிவா வந்து டின்னர் வாங்கி கொடுக்குறாரு சிந்துவுக்கு. அதுக்கப்புறம் பயப்படாமல் இருக்க சிந்து வந்து கையில் பிடிச்சிட்டு ரொம்ப வந்து நல்லா பார்த்துக்கிறாரு. இங்கே வந்து இவங்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி சுற்றுறது எல்லாமே இருக்கிறது, அது எல்லாத்தையுமே வந்து ரவுடிஸ் வந்து ஸ்னேகாவுக்கு அனுப்புகிறாங்க. ஸ்னேகா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இதெல்லாம் பார்த்து, ஓ இந்த அளவு ஆகிடுச்சா, அந்த சிந்து இந்த அளவு வந்து சிவாவை மயக்க வச்சிருக்காளா, விடவே கூடாது, அந்த சிந்துவை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனியாக இருக்கும் போதெல்லாம் போட்டு தள்ளிடுங்க, இதுக்கப்புறம் அந்த சிந்து இங்கே வரவே கூடாது, சிவா மட்டும்தான் அந்த ஊருக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரவுடிஸ் கிட்ட. அவங்களும் நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம பைரவி வந்து ஆரம்பத்துக்கு பிஸ்னஸ் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து சொல்லித்தராங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆன்லைனில் இருக்காங்க, இவங்களெல்லாம் நீ வந்து வந்து எடுத்துக்கோ பிஸ்னஸ்க்கு, இவங்ககிட்டலாம் வந்து கான்டாக்ட் வச்சுக்கோ, அப்போ உனக்கு சீக்கிரமாகவே வந்து உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட் எல்லாமே சீக்கிரமாக விற்கும், இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து காட்டுறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து ஆரம்பம் வந்து இதெல்லாம் எனக்கு தெரியாது பைரவின்றாரு, நிறைய விஷயங்கள் உனக்கு தெரியல, இதெல்லாம் கற்றுக்கோ, அப்போ தான் வந்து விவசாயம் வந்து நல்லபடியாக நடக்கும், இப்போல்லாம் விவசாயம் பண்ணுறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டே வராங்க, நீ விவசாயத்தை விட்டுட்டீங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க, அதனால் தைரியமாக இறங்கி பண்ணு, எப்படி வந்து இதை வந்து நீ விற்கணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ, சந்தைப்படுதல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி நிறைய விஷயங்கள் வந்து ஆறுமுகத்துக்கு லேப்டாப்பில் சொல்லித்தராங்க. ஆறுமுகம் ஒவ்வொரு விஷயமா பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆறுமுகத்துக்கும் பைரவி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறதும், அதுக்கப்புறம் வந்து தொழில் ரீதியாகவும் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்னபூர்ணி வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் பைரவி பையனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிக்கிறாங்க.